அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் அப்படிங்கிற ஒரு டிராஜிக்கான ஒரு டிராமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேக்பெத் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண ஒரு சோல்ஜர். ஸ்காட்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய ஒரு ஜென்ரல்ல ஒரு கிங், ஜென்ரல் ஆர்மியில இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த பர்சன் எப்படி தன்னோட லைஃப்ல கிங்கா மாறினாரு, அந்த கிங்கா மாறினது அவருக்கு பாசிட்டிவா அமைஞ்சிச்சா இல்ல நெகட்டிவா அமைஞ்சிச்சா அப்படியெல்லாம் சொல்ற மாதிரி தான் இந்த மேக்பெத் ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு தண்டரிங் லைட்டரிங், அப்படியே இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கிற இடத்துல 3 பேர் வராங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்னா 3 விச்சஸ்ன்னு சொல்லலாம். விச்சஸ்னா சூனியக்காரிங்க, இல்ல முன்கூட்டியே நடக்கக்கூடியதை சொல்றவங்க. நம்ம மேக்பெத்தை பார்க்க போறோம். அவனுக்கு வந்துட்டு ஃபியூச்சரோட ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல போறோம், ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காட்லாண்டோட கிங் யாரு அப்படின்னா டன்கனா இருப்பாரு. டன்கன் தான் ஸ்காட்லாண்டோடைய கிங்கா இருப்பாரு. இங்க இந்த 3 விச்சஸ் என்ன அவங்க சொல்றாங்க போய் மேக்பெத் கிட்ட அப்படின்னா, இப்போ 2 பேர் இந்த ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் என்ட்ராங்க. மேக்பெத், பேன்குவா. மேக்பெத்தும் பேன்குவா யாரு அப்படின்னா 2 பேருமே ஜெனரல் ஆஃப் த கிங்ஸ் ஆர்மி. அந்த ஸ்காட்லாண்டோட கிங்கோடைய ஆர்மியில ஒரு ஜெனரலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனரல் ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போர் புரியுறது, பேட்டில் இருக்கிற அந்த வேலையை செய்யறாங்க. இப்போ 3 விச்சஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேக்பெத் கிட்ட வந்து நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ஆர்மி மேனா இருக்க, சோல்ஜரா இருக்க, நீ ஃபியூச்சர்ல என்ன ஆக போறனா தேம் ஆஃப் கிளாம்ஸ் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. அதாவது மந்திரி, அமைச்சர் அந்த மாதிரிலாம் மாறுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீயும் வந்து என்ன பண்ண போற, மாற போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. தேம் ஆஃப் கிளேம்ஸ், அப்புறம் தேம் ஆஃப் கவுடார் அப்படிங்கிற 2 பொசிஷன் வரும். அண்ட் தென் தேர்டா என்னன்னா, இன்னைக்கு தான் வந்து ஸ்காட்லாண்டுடைய கிங்காவே ஆக போற மேக்பெத்தான நீ ஸ்காட்லாண்டுடைய கிங் ஆக போற அப்படின்னு சொல்லி, என்னது இந்த 3 விச்சஸ் வந்து இப்படி வளருதே அப்படின்னு சொல்லும்போது பேங்க்வாக் எதுவும் சொல்லாம இல்ல. பேங்க்வாக் என்ன சொல்ல போறாங்க, நீ வந்து மேக்பெத் மாதிரி ஒரு பெரிய பதவியோ பட்டமோ வழங்கலைன்னா கூட, உனக்கு இல்லைன்னா கூட, நீ வந்து ஒரு நாட்டுடைய அரசர், ஓகே, கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இருக்காரு இல்லையா, அவளோட அப்பா அப்படிங்கிற பெருமை உனக்கு வரும் அப்படின்னு. அப்பாவா? அப்ப இவருக்கு எந்த பொசிஷன் வரும், அவருடைய பையனுக்கு அந்த பொசிஷன் வரும். இப்போ வந்துட்டு ஸ்காட்லாந்து அந்த பேட்டில்ல வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு யார் மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்பெத் தான் மெயின் ரீசன் அப்படிங்கிற விஷயம் வந்து கிங் டன்கனுக்கு தெரிய வருது. கிங் டன்கனுக்கு இது தெரிய வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு பொசிஷன் வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த 3 விச்சஸ் டிஸப்பியர் ஆயிடுறாங்கல்ல. இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து, அதாவது இந்த பேட்டில் வின் பண்ணதுக்கான முதல் ரீசன் யார் அப்படின்னா மேக்பெத் தான் ரொம்ப திறமையா போர் புரிஞ்சாரு அப்படிங்கிற விஷயத்த. இதனால கிங் டன்கன் என்ன பண்றாருன்னா, மேக்பெத்க்கு தேம் ஆஃப் கவுடார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. இந்த விஷயத்த மேக்பெத் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப அந்த 3 விச்சஸ் சொன்னது நடக்குது. இது வரைக்கும் சோல்ஜரா இருந்து நம்ம தேம் ஆஃப் கவுடாரா மாறிட்டோம், கிளாம்ஸ் அண்ட் கவுடாரா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதனால அந்த சந்தோஷத்தை எல்லாரும் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேக்பெத்தும் அவருடைய ஒய்ஃப் லேடி மேக்பெத் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லெட்டர் மூலியமா அனுப்பிச்சிடாரு. இந்த மாதிரி நான் கிங் கிட்ட வந்துட்டு நான் ஒரு ரிசீவ் பண்ணிக்கிட்ட பட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு 3 விச்சஸ் மீட் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே ஒரு லெட்டரா அவங்க வந்து. என்ன சாமி நான் கொஞ்ச நேரம் இந்த கதையை மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நான் வா. ஓகே, இந்த மாதிரி கிங் ஆகிடுவாரு அப்படின்னா கிங்கோட ஒய்ஃபா வந்துட்டு லேடி மேக்பெத் ஆகிடுவாங்க இல்லையா, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வந்து குயின் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, லேடி மேக்பெத் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவருக்கு டன்கனுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு ஃபுட் அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல லேடி மேக்பெத்துடைய கன்னிங் பிளான் இருக்குங்களே, அதாவது தந்திரமான சூழ்ச்சி. இப்போ என்னன்னா, கிங் டன்கன் இருக்காரு, அவரை கொண்டுட்டா அதுக்கப்புறம் மேக்பெத்து தான் வந்து கிங் ஆயிடுவாரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, லேடி மேக்பெத் வந்துட்டு கிங் டன்கன் அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. அவங்கள கொல்றதுக்காக ஒரு டிராகன் வச்சிருக்காங்க. சரி, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கத்தி வச்சுக்கிறாங்க, சரியா, நைஃப் வச்சிருக்காங்க.
இப்போ என்ன பண்ண அவங்க கூட 2 கார்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வைனில் ட்ரக் கொடுத்துட்றாங்க. அதனால அவங்க வந்துட்டு ஃபெயிண்ட் ஆகுறாங்க, மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ கிங் டன்கனும் வந்து என்ன பண்ணுறாருன்னு தூங்கிட்டாரு, அவங்களுடைய கேசல்லே தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் மேக்பெத் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேடி மேக்பெத்துடைய உதவியால் அவங்கள வந்து கில் பண்ணிடலாம், டன்கனை வந்து டன்கனை நம்ம கில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃபால் அவங்கள குத்தி கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த நைஃப் அங்கே கொத்தி கொண்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து லேடி மேக்பெத் கொடுக்குறாங்க. அவங்க தான் அந்த நைஃபை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கையெல்லாம் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. வச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கிங் டன்கன் இறந்த விஷயம் தெரியுது. கிங் டன்கனுடைய பசங்க இருப்பாங்க, யாரு அப்படின்னா ஜெனரல் ஆஃப் தி கிங் ஆர்மி, ஓகே, சன் ஆஃப் கிங் டன்கன் அப்படின்னா மால்கோலம் டொனால்ஃபின் அப்படிங்கிற ஒரு 2 பேர் இருப்பாங்க. இது 2 பேர்ல மால்கம் டொனால்ஃபின் என்ன பண்றாங்கன்னா தன்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்மள ஏதாச்சும் வந்து சந்தேகப்படுவாங்க, இல்லை நம்ம உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மால்கோலம் என்ன பண்றாருன்னா இங்கிலாந்துக்கு வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. டொனால்ஃபின் வந்துட்டு அயர்லாண்டுக்கு தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ வாரிசுகள் இல்லை, டன்கனுடைய வாரிசுகள் இல்லை, அவங்க ஃப்ளீ ஆயிட்டாங்க. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா பேங்காவும் வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன நடக்குது, இறந்துட்டாங்க, எப்படி இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் வந்து கொஞ்ச நாள் புரிஞ்சுப்பாரு மேக்பெத் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. இப்போ மேக்பெத் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து ஒரு தைரியமான பிரேவான ஒரு பர்சன் யாருன்னா மேக்பெத். ஏன்னா அவருக்கே நம்ம கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் பட்டத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துறாங்க. இப்போ வந்து மேக்பெத் கிங்காக இருக்காரு, லேடி மேக்பெத் குயினாக இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா பேங்க்வா வந்துட்டு மேக்பெத்துக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா பேங்க்வா கிட்ட அந்த 3 விச்சஸ் என்ன சொன்னிச்சு, நீங்க வந்து அரசராக மாட்டீங்க, ஆனா உன்னுடைய மகன், அதாவது நீ அரசனுக்கு அப்பா ஆகுவ. அப்ப வந்து பேங்காவுக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் என்னன்னா ஃப்ளியன்ஸ் அப்படின்றது தான் பேங்கோ பையனுடைய பேரு, ஃப்ளியன்ஸ் அப்படிங்கிறவர். ஃப்ளியன்ஸ் தான் கிங் ஆயிடுவான். அப்படின்னா என்ன பண்ணலாம், பேங்காவையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண. பேங்காவுக்கும் சந்தேகம் வந்திருக்கும், நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி 3 விச்சு சொன்ன மாதிரி நடக்குது, நீ தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேங்க்வா சொல்லுவாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபேமிலியோட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்வா கொண்டதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா பேங்க்வாவை கொண்டுடுறாங்க. பேங்க்வாவை கொண்டதுக்கப்புறம் ஃப்ளியன்ஸுக்கும் என்னாச்சு, பயம் ஆயிடுச்சுன்றதுனால அவனும் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுவான். அப்பாவை கொண்டுட்டாங்க, ஃப்ளியன்ஸும் கொண்டுடலாம் அப்படிங்கும்போது, ஆனால் அவன் வந்து அந்த மர்டர்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் பேங்க்வெட்டுக்கு. மேக்பெத்து எல்லாம் பேங்க்வாவை எங்கே காணும்னு அவர் நடிப்பார். ஆனால் இந்த நடிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் பேங்க்வா வந்து என்னை கொண்டுட்டு இல்லை, உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி பேங்க்வாவோட ஆவி வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப பயந்துருப்பாரு. அப்போ லேடி மேக்பெத்தை வந்து அவங்களை காம் பண்ணுவாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இப்போ வந்து பேன்கோவோட பையன் தான் வந்து நாட்டை ஆள போகிறான் அப்படின்றப்ப நம்ம இறந்துருவோம் அப்படின்னு மேக்பெத்துக்கு பயமா. இப்போ 3 விச்சஸ் கிட்ட போயிட்டு மறுபடியும் 3 விச்சஸ் வராங்க. வந்ததுக்கப்புறம் நான் எப்போ இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்லுது அந்த 3 விச்சஸ் அப்படின்னா, உனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பின்னாம்வுட் ட்ரீன்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு ஸ்காட்லாண்டில் பின்னாம்வுட் ட்ரீன்னு இருக்கும். அந்த பின்னாம்வுட் ட்ரீ வந்துட்டு உங்கள் கேஸ்டலை நோக்கி, உங்கள் அரண்மனையை நோக்கி வந்துச்சுன்னா உங்களுக்கு டெத்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் மேக் டஃபால தான் உங்களுடைய டெத் வந்துட்டு அவன் தான் சதி பண்ணி மேக்டஃப் அப்படிங்கிறவர் தான். அவர் யாருன்னா நோபல்மேன் ஆஃப் ஸ்காட்லாண்டுடைய நோபல்மேன் மேக்டஃப் இருப்பார். அவர் மூலியமா தான் உனக்கு டெத் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அன்நேச்சுரலாக யார் பிறந்திருக்காங்களோ அவங்களால தான் உனக்கு டெத் ஆகும் அப்படின்னு. இதெல்லாம் நடக்கிற விஷயமா, பின்னாம்வுட் ட்ரீஸ் எப்படியா ஏதாச்சும் நடந்து வருமா, அப்போ நமக்கு டெத் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப கொஞ்சம் காமாக இருப்பார். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா லேடி மேக்பெத் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும். தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிறதுனால என்னன்னா நடந்துட்டு போது மை பிளட் ஷெட்டிங் பிளட், அது வந்து க்ளீன் ஆகவே மாட்டேங்குது, என் கையில் பிளட் இருந்துகிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் பிளட் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கொன்ன அந்த ஒரு குற்ற உணர்வு அவங்க கையை வந்து கழுவிட்டே இருப்பாங்க, எவ்வளோ கழுவினாலும் இந்த பிளட் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியில் அந்த தூக்கத்தில் நடக்கும்போதே அப்படியே இறந்துடுவாங்க. அவங்களுக்கு கமிட்டிங் சூசைடோ சம்டைம் அது தெரியல, அந்த மாதிரி இறந்துடுவாங்க. இப்போ மேக்பெத் வந்து பார்த்துட்டு உனக்காக தானே எல்லா விஷயத்தையும் பண்ணேன், நீயே நீ இல்லைன்னா நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா
அந்த டைம்ல என்னன்னா மேக்டஃப் இருக்கார் இல்லையா, மேக்டஃப் வந்துட்டு மால்கோலம் வந்து அப்பாவை கொன்னதுக்கான காரணம் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து மேக்பத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்துடுவாரு. மால்கோலம் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்துட்டு டைரெக்டாக வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பின்னமுடி ட்ரீ பிரான்ச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அங்கே எல்லாரும் அந்த இதை எடுத்துட்டு அப்படி வரும்போது பிர்னாவுட் ட்ரீயே மூவ் பண்ணிட்டு இதுக்கு வர மாதிரி இருக்கு, கேஸ்டலுக்கு வர மாதிரி இருக்குன்னு ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்னன்னா, மேக்டஃப்பும் வந்துடுவாங்க. மேக்டஃப் வந்ததுக்கப்புறம் நீ என்னை வந்து மேக்பத் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீ என்னை கொல்ல முடியாது, ஏன்னா நான் வந்துட்டு அன்நேச்சுரல் பார்னால பிறந்தவங்க தான் வந்துட்டு என்னால் கொல்ல முடியும், மற்றவங்க யாரும் கொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்டஃப் என்ன எப்படி பிறந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்டஃப் என்ன எப்படி மேக்டஃப் வந்து எப்படி கொள்வார் அப்படின்னா, அவர் வந்து அப்போ சிசேரியன், அந்த டைமில் சிசேரியனால பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மேக்டஃப் வந்து மேக்பத்தை கில் பண்ணிடுவாங்க. இப்போ வந்துட்டு யாரு மல்கோலம் இருக்காங்க இல்லையா, மல்கோலம் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு அமைதியாக அவரை வந்து க்ரௌண்ட் கிங்காக அந்த ஸ்காட்லாண்டுக்கு கடைசியில் கிங்காக இருந்துச்சிருவாங்க. இந்த 3 விச்சஸ் சொன்ன விஷயம் இப்ப நடக்கும். மேக்பத் வந்து இப்பதான் கிங் ஆவாரு அப்படின்னு சொன்னேன். மேபி அவர் டன்கனை கொல்லாம இருந்தா ஃபியூச்சர்ல எப்ப வேணாலும் கிங் ஆயிருப்பாரு. அந்த பெருமை அவருக்கு பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சதுனால அவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மாரலா எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி ஒரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம குறுக்கு வழியை தேட ஆரம்பிச்சிருவோம். என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் தீமா எடுத்துக்கலாம். ரொம்ப அழகா எழுதியிருக்காரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். தேங்க்யூ.